கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தை ஆய்வு செய்த டிஐஜி சத்யசுந்தரம் அங்கு பணிபுரியும் காவலர்களுக்கு ஹெல்மெட் வழங்கினார். புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பொறுப்பேற்ற பிறகு முதலாக நேரு வீதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எஸ்பி அலுவலகத்தில் 2வது மாடியில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, போக்குவரத்து வடக்கு கிழக்கு பிரிவு எஸ்பி செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் எஸ்ஐக்கள் இதில் கலந்து கொண்டனர். அப்போது எங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல், விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகிறது, போக்குவரத்து காவல்துறையினரின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து வீடியோ படக்காட்சிகள் மூலமாக டிஐஜிக்கு எடுத்துரைத்தனர். அப்போது அவர் விபத்துக்களை குறைக்கவும் நெரிசலை போக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினருக்கு காவல்துறை சார்பில் ஹெல்மெட்டுகளை டிஐஜி வழங்கினர். போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்களுக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது. நெரிசல் மிகுந்த நேரங்களில் பாதுகாப்பதற்காகவும் மழைக்காலங்களில் பயனுள்ளதாகவும் இந்த ஹெல்மெட் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.